வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பாண்டியேஸ்வரர் நடத்தை பற்றி. பாண்டியேஸ்வரர் நடத்தில் இன்னைக்கு எல்லாரும் அரசியை உட்கார வச்சு அவங்க மாமியார்கள் சுகன்யா பாட்டி எல்லாரும் ஏமா அப்படி பண்ணிட்டு வந்துட்ட, எதுனாலும் எங்க கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணிட்டேன்னொன்னே அந்த பொண்ணு சொல்லுது, ஐயோ என்னையுமே கேட்குறீங்களே, அவங்க தானே எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்தது அப்படியே செஞ்சேன், யாரு பேச்சையும் கேட்கல, அவங்க பேச்சை மட்டும்தான் கேட்டேங்குது. சூன்யா சொல்லுது, என் அன்னைக்கே எனக்கு வேண்டாம், போய் பார்க்க மாட்டேன் அவனை தானே சொன்னேன், அப்புறம் எப்படி போனேன் அப்படின்னோடனே, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை, அது அவர் என்ன அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு, அப்படிதான் சொல்ல சொன்னாரு, இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம்னு சொல்லு, எல்லாமே அவர் சொல்லி கொடுத்தது மட்டும்தான் செஞ்சேன்ருச்சு. அப்புறம் குமார் வேற உள்ள வரப்ப அந்த பாருங்க இந்த வந்துட்டாப்புல, அவரே கேளுங்க என்னையவே எல்லாத்தையும் கேட்குறீங்களேங்குது. நல்ல சாமர்த்தியமா பேசுது. அது ஒரு ஊமை மாதிரியே இருந்தது. ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அமைதியாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு டயலாக் கூட அதிகமாக இருக்காது, ஏதோ 1-2 தான் இருக்கும். இப்போ தான் அது ஃபுல் டைலாக் அதுக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க தான் இப்படி பண்ணிட்டாங்கன்னுது. அப்புறம் குமார் அப்படியே முழிக்கிறான், அவங்க அம்மா வேற சண்டை போடுது, ஏன்டா இப்படிலாம் பண்ணினேன், எதற்கு பண்ணினேன்னு ஆடுது அந்த அம்மா. எல்லாத்தையும் அசிங்கப்படுத்திட்டேன், 2 குடும்பம் மானங்கட்டு போச்சுன்னு, ராஜி பண்ணதே நீங்களும் பண்ணிட்டீங்கன்னு கத்துறாங்க எல்லாரும். கத்திட்டு பாண்டியன் பயங்கர தண்ணி அடிச்சு தள்ளாடி தடுமாறி வாராப்புல அப்புறம் அவங்க வீட்டில் உள்ளவங்களாம் பிடிச்சி உள்ள கூட்டியாந்து உட்கார வச்சா, நான் உட்கார மாட்டேன்னு எந்திரிச்சு போய் மாடி ஒன்று இருக்காத யாரும் காட்டலை, அங்கே போய் அப்படி படுத்திருக்காரு. அந்த இடத்துல படுத்துக்கிட்டு இப்படி வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன கோமதிக்கு போய் பூஜை ரூமை திறந்து சாமி கூட சண்டை போடுது, எப்படி நீ இப்படி பண்ணிட்ட, நான் கூட பணம் கேட்டேன்னா நகை கேட்டேன், நான் பணமும் நகையும் கடவுள் நமக்கு கொடுக்க போறாரா என்ன, என்னைக்கு கொடுத்தாரு, நம்ம உழைச்சாதான் நம்ம ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்கலாம் கடவுள்கிட்ட, அவ்வளோதான். அது கேட்கும்போது அது கத்தி, நான் உனக்கு பூஜை பண்ண மாட்டேன், இனிமே உனக்கு படையல் போட மாட்டேன்னு கத்துது. கத்திட்டு கதவை மூடிட்டு வெளியில வந்துருச்சு. எல்லாத்தையும் அமைதியாக பார்த்துக்கிட்டு படுத்து கிடக்காப்புல அது பாண்டியன். அப்புறம் மறுபடியும் இந்த சுகன்யா என்ன பண்ணுது, இப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம், நைட்டு கொண்டு குமார் ரூம்ல தானே அவளை படுக்க வைக்கணும், ஆமா கொண்டு போய் விட்டுறணும் பாட்டி. கொண்டு போய் விட்டா அவன் கதவை திறந்துட்டு அப்படியே முழிக்கிறான். இந்த பொண்ணை பார்த்தோன்னே இது உள்ள போயிடுச்சு. சுகன்யா வெளியில் போயிட்டு, நீ எதுக்கடி வந்தேன்னு இந்த பிள்ளைய பிடிச்சி அடிக்க போகிறான். அது நான் இங்கே தான் இருப்பேன், என்ன வேணாலும் செய்யுங்க, நான் இங்கே தான் இருப்பேன், இது ஏன் வீடு அப்படின்னு சொல்லி ஏசியை போட்டு கட்டில் 2ஆக பிரிச்சு அதை போட்டு அப்படியே படுத்துருச்சு. படுக்க போகும்போது இவன் போய் அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணுறான், நீ வெளியில் போகணும், பாரு உன்னால் முடிஞ்சா என்ன நடந்துச்சுன்ற உண்மையை வெளியில் போய் சொல்லு, அப்படி சொல்ல முடியலையா பேசாம இரு, நீ போய் சொல்லு அப்படிங்கிறான். நான் ஏன் சொல்லணும், நான் சொல்ல முடியாது, நீ போய் சொல்லு, முடிஞ்சா சொல்லியா அப்படின்னு ஒரு அடி அடிச்சிச்சு பாரு, ஒன்றும் செய்ய முடியல அவனுக்கு. அப்புறம் அடிக்க போகிறான், நீ எப்படி ரூமில் இருக்கலான்னு கையை பிடிச்சி வெளியில் இழுக்க போகிறான், கத்தி உருவி கழுத்தில் வச்சிருச்சு, பயந்துட்டான். இவன் தான் எல்லாமே வில்லத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ இந்த பொண்ணு பண்ணுறத பார்த்து வில்லனுக்கே பயம் வர்ற மாதிரி பண்ணுறது அந்த பொண்ணு. அப்படியே முழிக்கிறான். இனிமே ஒவ்வொரு நாளும் அடிதான் குமாருக்கு, மாட்டிக்கிட்டாரு குமார். டெய்லியும் சண்டையும் பிரச்சனையுமா போக போகுது, வச்சு செய்ய போகுது அந்த அரசி. என்னன்றதை நாளைக்கு பார்ப்போம். வணக்கம்.